ஐபிஎன் பக்தி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் மாத ராசி பலன்கள். தொடர்ந்து இனிமே இந்த சேனல் ஃபுல்லாமே நம்ம நிறைய ராசி பலன்கள் குறித்தும், ஜோதிடம் குறித்த நிறைய தகவல்களோடும் உங்களுக்கு குடுப்பதற்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய தொடர் ஆதரவு எங்களுக்கு தேவை. ஓகே, வாங்க பார்க்கலாம். இந்த கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்கு, கிரகங்கள் எப்படிலாம் இயக்கிட்டு இருக்குன்னு தொடர்ந்து பார்த்துட்டே வரும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு. விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் எப்படிலாம் இயங்க போகுது, கார்த்திகை மாதம் நவம்பர் 15, 17 தேதியில இருந்து டிசம்பர் மாசம் 15 தேதி வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால் ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் போன மாசமே, யார் காட்டுல மழையோ இல்லையோ இந்த விருச்சிக ராசிக்காரங்க காட்டுல தான் மழை. அதை தாண்டியும் இந்த மாதம் மட்டும் வரக்கூடிய ஒவ்வொரு மாதம் உங்களுக்கான மாதம் தான் நான் ஆல்ரெடி உத்தரவாதம் கொடுத்தாச்சு. அந்த அடிப்படையில் இப்போ பார்த்தோன்னா, ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருத்தல் ஒரு வகையான தனிச்சிறப்பு என்றால், அவர் 2ஆம் இடத்துக்கு போய் பரிதாமித்தல் என்பது ஒரு தனி வகையான சிறப்பு. ஏன்னா எப்பவுமே ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது தான் காசு, பணம், துட்டு, மணி வரப்போகுது. வீட்டில் யாருக்காவது வரப்போகுது. உங்கள் சொல், நீங்கள் சொல்கிற சொல் மந்திர சொல்லாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கு ஒரு 4 பேர் கட்டுப்படுவாங்க. தனம், வாக்கு, ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், அதுவும் குருவோட வீடு. அது சாதாரண வீடு கூட இல்லை. குருவோட வீட்டில் அமர்ந்து ராசிநாதன் அங்கே இருக்கக்கூடிய குருவோட பார்வையில் வந்து இணைய போகிறார் அப்படின்றதே வந்து வாவ், சூப்பராக இருக்குது. என்னதான் ஒரு மாதிரி குரு வக்ர குருவாகவே இருந்தாலுமே குருவுடைய பார்வை பலனுக்கான பலன் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில் பார்த்தோமே ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாதிரி விரும்பியதை அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய விருச்சிக ராசியாகத்தான் நீங்கள் மலரப் போகிறீர்கள். அதற்காக காலமும் ஆமேன் என்று உச்சி கொட்ட போகிறது. ஓகே, 2ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். ஓகே, இப்போ இந்த விருச்சிக வீட்டில் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் சூரியன் வந்து அமரக்கூடிய மாதம் தான் கார்த்திகை மாதம். இந்த சூரியனோட யார் சேர்ந்திருக்காரோ கூடவே சேர்ந்து சுக்கிரனும் அமைஞ்சிருக்காரு. இந்த சுக்கிரன் நம்மளுக்கு யாரு, 12ஆம் வீட்டு அதிபதி. எப்பயுமே இந்த 2, 12 இயங்கி நடுவில் கிரகம் இயக்கும் போது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து நீங்க ஒரு பெரிய ஆளா மாறுவீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா. 2ஆம் இடம், 12ஆம் இடம், நீங்க போற இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா உங்களுக்குள்ள வந்து அதற்கான லாபத்தை தரணும், அதற்கான வருமானத்தை கொண்டு வந்து தரணும்ன்ற போது இந்த தடவை நிறைய முதலீடுகள் சார்ந்த, முதலீடுகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அதற்கான வருமானமும் வருவதற்கான வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்காக கிரகங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஓகே, இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த ராகு கூட இப்போ குருவோட பார்வையில சமத்து பிள்ளையா தான் இருக்காரு. என்ன, குரு கொஞ்சம் வக்ர குருவாக மாறி இருக்கக்கூடிய தன்மையில் குருவிற்கான காரகத்துவங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி முன்ன பின்ன இருக்கும். எப்பயுமே இந்த குரு எல்லாமே ஜாதகராக தான் எடுத்துப்பேன் அப்படின்ற அமைப்புல கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு சில சந்தேகங்கள் அப்படியே வந்துட்டு போகும். இந்த தடவை இந்த முதல் 15 தேதி கூட ஒரு மாதிரி இல்லை, நான் குரு அதுக்கப்புறம் தான் போறேன்ற போது டிசம்பர் மாதம் ஒரு மாதிரியான ஒரு சந்தேகம் அப்படியே ஒரு மாதிரி எழலாம். அதை தாண்டியும் இதுவரைக்கும் 3ஆம் இடத்திற்கு இருந்த அந்த பார்வை போது இப்போ 4ஆம் இடத்திற்கு போகும்போது 4ஆம் இடமெல்லாம் டிராவலை இண்டிகேட், உடமையை இண்டிகேட் பண்ணும். உங்களுடைய வித்யாஸ்தானம், உங்களுடைய வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், உங்களுக்கு இருக்கக்கூடிய வித்யஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இல்லை இப்போ போய் குழந்தைக்கு வேணா அது வித்யாஸ்தானமா இருக்கலாம். ஆனா கொஞ்சம் பெரியவங்களுக்கு அது வித்தியை காட்டக்கூடிய ஸ்தானம். உங்களுக்கான தனித்திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி அதன் மூலமாக வாய்ப்புகளை வசப்படுத்தக்கூடிய தன்மையாக இந்த தடவை கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மலர்ந்தே தீரும். அதற்கு அங்க இருக்கக்கூடிய ராகுவும் அங்க இருக்கக்கூடிய குருவும் ஆமா ஆமா ஆமான்னு சொல்லக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா இல்ல. என்ன மேடம், திரும்ப எகைன் புதன் வீட்டுக்கு போயிருக்காரு, மறுபடியும் முதல்ல இருந்துன்ற மாதிரி ஆரம்பிக்குமானா இல்ல. ஏன்னா புதன் வீட்டுக்கு போனாலும் அவர் கொஞ்சம் வக்ர குருவா இருக்கிறதுனால எகைன் கீழே தான் வச்சு பார்க்க முடியுன்ற மாதிரி கடகத்துடைய தன்மையை தான் அவர் வெளிப்படுத்துவார் என்கிற அமைப்பில் இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய விருப்பங்கள் நிறைவேறும். ஆனா புதனுடைய பொசிஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இல்லை. அதனால நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய டிராவல் அதிகரிக்கும். ஆனால் அதன் மூலமாக வாய்ப்புகள் குவியும். 12ஆம் அதிபதி இருக்கும்போது 12ஆம் இடமே நான் சொன்ன மாதிரி ரகசியங்கள் புதிந்த இடம். 12ஆம் இடமே ஆன்மீக தளத்திற்கு போவதற்கான இடம், பாத யாத்திரை மேற்கொள்வதற்கான இடம். எப்போ சும்மா பார்த்தாலும் 12ஆம் இடம் அயன சயன போகத்துக்குள்ளேயே வராதிங்க. 12ஆம் இடம் அதையும் சுட்டும், அதை தாண்டி இதையும் சுட்டும் அப்படின்ற அடிப்படையில் நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பக்கமும் இயங்க போகுது, அந்த பக்கமும் இயங்க போகுது. காலையில் ஆனால் நீங்க அப்படியே சாமியாரா இருக்க போறீங்க, சாயந்தரம் ஆனால் நீங்க அப்படியே சம்சாரியா மாற போறீங்க. ஸோ கடவுள் பாதி மிருகம் பாதியா என்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்லவைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலம். சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல, மூஞ்சி பார்த்து தெரியல. அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது. நிறைய வாய்ப்புகள் அதிகரிக்க போகிறது. ஏன்னா வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய இடமே இந்த 3ஆம் இடம் தான். அது அந்த இடத்துல போய் காலபுருஷனுடைய 3ஆம் இடத்துல குரு அமர்ந்து அங்கிருந்து டைரக்டா உங்களுடைய 3ஆம் இடத்தை
உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்வை செய்ய போறார் அப்படின்ற அமைப்புல எல்லாம் பார்க்கும்போது வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ வருமானம் வரக்கூடிய இடத்திற்கு குருவோட பார்வை கிடைத்தல், 10க்கு 12ஆம் அதிபதியும் வந்து ராசிக்குள்ளே அமர்ந்திருத்தல் அப்படின்றது வந்து நிறைய இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல உறக்கங்கள் வரும். தூங்காம தவிச்சிங்கல்ல, அந்த தவிப்பல்ல இருந்து வெளில வர போறீங்க. நல்லா தூங்குவீங்க, நல்லா ஊர் சுத்துவீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா டயர்ட் ஆவீங்க. நிறைய வந்து ஜாலியோ ஜில்கானாவா இருக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் மலர காத்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஸோ அப்படியே எண்ணி 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 பாயிண்டா சொல்லணும் அப்படின்னா, நிறைய தொழில் செய்வோங்க, தொழில் முனைவோர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலையில மாற்றம் நோக்கி எதிர்பார்த்து கொடுத்தவங்களுக்கு நல்ல வேலை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. இந்த 3ஆம் இடமே நண்பர்களை சுட்டக்கூடிய இடமா இருக்கிறனால, நண்பர்கள் மூலமாக சில சில நல்லவைகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு. தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய குருவோட அமைப்பு, அந்த அமைப்புல எடுக்கக்கூடிய தன்மை எல்லாமே இந்த தடவை உங்களை நீங்களே சரி செய்து கொள்ளக்கூடிய, செல்ஃப் அனலைஸ்மென்ட் பண்ணக்கூடிய, எது பண்ணா சரியாகுன்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டிக்குள்ள நீங்க வருவதற்கான வாய்ப்பை இந்த மாதம் நவம்பர் மாதம் 27, 28 தேதியிலேருந்து கொண்டு வந்து டிசம்பர் மாதம் 5 தேதிக்குள்ள ஒரு ஃபில்ஃபில் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்க பண்ற வேலையெல்லாம் அடிக்கிற ஒவ்வொரு பாலும் 6 தான், பவுண்டரி தான். அப்படி போகுது இந்த தடவை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா நீங்க ஸ்ட்ரோக் வச்சாலே போவீங்க. இந்த தடவை கொஞ்சம் ஓங்கி தான் அடிக்க வேண்டியிருக்கு. ஆனா அடிக்கிறதை யாராலையும் கேட்ச் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களையும் யாராலையும் இந்த தடவை கேட்ச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி விஸ்வரூப வெற்றியாக இருக்க போகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஓகே, நீங்க படிக்கிற குழந்தையாக இருந்தீர்களேனால் இந்த மாதம் படிப்பில் மிகச்சரியான ஆளுமை அதிகரிக்கும். சூரியனும் செவ்வாய் இருக்கும்போது ரொம்ப போட்டி போட்டு படிப்பீங்க, நல்லா படிப்பீங்க, சூப்பரா படிப்பீங்க. மொழி பாடங்கள் என்று சொல்லக்கூடிய இதுவரைக்கும் என் பிள்ளை தமிழே படிக்க மாட்டேங்குது, என் பிள்ளை ஹிந்தியே படிக்க மாட்டேங்குது, என் பிள்ளை இங்கிலீஷே படிக்க மாட்டேங்குது, அந்த பிள்ளைங்க இந்த தடவை அதில் தான் மார்க் எடுக்க போறாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போகுது. ஓகே, நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் பேக் பெயின் வரலாம். பின்னாடி முதுகுல L1 L2ன்ற இடத்துல பெயின், இதே மாதிரி இந்த ஷோல்டர் பெயின், ஷோல்டரில் அப்படியே ஒரு மாதிரியான வலி இருக்குது. பின்னாடி அந்த ஷோல்டர் கிட்ட ஒரு மாதிரி வலி இருக்குது. L1 L2ல பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி கால் மரத்து போகுது. ஏன்னா அங்கேருந்து சனியுடைய பார்வையுமே அமைப்பே 5ஆம் இடத்துக்கு இருக்கிறனால இது வரைக்கும் சனி கொஞ்சம் வக்ரமானால மனசுக்குள்ள தேவையில்லாத சிந்தனை. அதே மாதிரி கொஞ்சம் பெயர் புகழுக்கு ஒரு மாதிரி லைட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஓடி இருக்கும். அதெல்லாம் அப்படியே மாறி இந்த இடத்துல 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி என்ன பண்ண போறாரு அப்படின்னா, உங்களுக்கான பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்க போறாரு. கீர்த்தி ஸ்தானம் தாங்க 5ஆம் இடம். நியூ பிகினிங் தான் 5ஆம் இடம். உங்களுக்கு மட்டும் சொல்றேன், பணபரஸ்தானம் 5ஆம் இடம். இந்த 8, 5 எங்க சின்ன பணபரஸ்தானம். அது ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு உள்ள. அதுவும் காலபுருஷனுடைய 12ஆம் வீடாக இருந்து அது உங்களுக்கு 5ஆம் இடமாக வரும்போது நிறைய தெய்வ அருள் மூலமாக சில புகழ், சில கீர்த்தி, சில செல்வாக்கு, சில சொல்வாக்கு எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. முடிஞ்சா ஒரு தடவை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அப்படி இல்லாட்டி கடல் பக்கத்துல இருக்கக்கூடிய, தண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விரும்பியதெல்லாம் கைகூட. முதல்ல பணம் வரவு வருவதற்கு விருச்சகம் வீடே நான் சொன்ன மாதிரி அது புதக்குழிலாம் எடுக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப ஆழ்ந்த டீப்பா இருக்கக்கூடிய செந்தாமரை குளம் அப்படிதான் நான் எடுப்பேன். அதனால இந்த தடவை எங்கள் ஊர் பக்கமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோயிலை போய் பார்த்துட்டு அங்கே ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, அதை தாண்டி இந்த தடவை நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த லட்சுமியோடு பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. கண்டிப்பாக வந்து லட்சுமி படம் பார்க்கறது, லட்சுமி படம் உங்கள் கையில் கிடைக்கிறது, லட்சுமி சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயம் கிடைக்கிறது, அந்த மாதிரியான கோவில்களுக்கு போகிறது. ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த காலபுருஷனுடைய 4ஆம் வீடும் 12ஆம் வீடும் இந்த 8ஆம் வீடும் தான் மகாலட்சுமியை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அதனால அந்த அமைப்பு பயங்கரமாக ஆக்டிவேட் பண்ணுறதுனால ஒன்றா நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணுவீங்க, இல்லை லட்சுமி பூஜை பண்ணுன்ற மாதிரி வீட்டில் ஒரு தாட் ப்ராசஸ் வரும். அதை சார்ந்தும் வாராகியுடைய எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ வாராகி அம்மனுடைய பிளஸிங்லாம் இந்த தடவை நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரங்க. இந்த மாதம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள, அதாவது 16, 17 தேதியிலிருந்து நவம்பர் மாதம் டிசம்பர் மாதத்துக்குள்ள ஒரு தடவையாவது திருப்பதி போயிட்டு வர, திருப்பதி போகணும்னு நினைக்கிற திருப்பதி பிரசாதம் உங்கள் கையில் கிடைக்கிறது நடந்தே தீரும். அதற்கான வாய்ப்புகள் பக்காவாக இருக்குது. எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, நீங்கள் படிக்கிற விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் இந்த இடத்துல நல்லா படிப்பீங்கன்னு சொன்னேன். ஓகே, நீங்கள் 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் நிறைய பேருக்கு காதல் இனிக்க போகுது. காதலை தாண்டியும் இந்த தடவை கொஞ்சம் கடமை உணர்வு அதிகரிக்க போகுது. 10ஆம் இடத்துக்கு கேது வேற. அப்போ நிறைய கிளென்சிங் பண்ணுவீங்க. ஒர்க்கில் வந்து எதை சரி பண்ணணும், எதை சரி பண்ணக்கூடாதுன்ற கிளாரிட்டி கிடைக்கும். இருக்கிறதெல்லாம் கழிச்சு புதிய விஷயத்தெல்லாம் வந்து ஃபில் பண்ணுங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கு. 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க. இந்த தடவை 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது, அதுவும் 4ஆம் இடத்துல ராகு குருவோட கொஞ்சம் வக்கர பார்வையிலக்கால் ராகு அப்படியே ஓரம் கட்டி வைங்க. கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக சில மலப்பாம்பு மாதிரி அப்படியே நெளியறது, இன்டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்குது, சாப்பிட்டு செரிமானம் ஆகாமல் இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெல்த் விஷயத்தில் பாதிக்குமே தவிர, இங்கே இருக்கக்கூடிய கேது நிறைய ஞானத்தை கொடுத்து கிளென்சிங் பண்ண வைக்கும், கிளியர் பண்ண வைக்கும்.
அப்ப நிறைய கிளியர் பண்ணுவீங்க. நிறைய விருச்சிக ராசி பெண்கள் இந்த தடவ எழுதி வச்சுக்கோங்க. உங்க வீட்டு அலமாரி எடுத்து கீழ போட்டு மடிச்சு இருக்கிறது இல்லாதது, பட்டன் வச்சது வைக்காததெல்லாம் தூக்கி எறியறது. திரும்ப வந்து சரி பண்றதுன்ற மாரி உங்க கபோர்ட சரி பண்றது, உங்க வீட்ல வந்து உங்களுடைய செல்ஃப் அடுக்குறது, உங்க வீட்டு கிச்சன சரி பண்றது, ஏதோ ஒண்ண சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் வந்தே தீரும். அதற்கு கிரகமும் ஆமேன் என்று சொல்லும். ஓகே. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் 45 வயசுல அப்படியே தொட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஆளுமை பண்பு அதிகரிக்கும். எதை சாப்பிட்டா பித்தம் தெளிவுன்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போவீங்க. யார் என்ன சொன்னாலும் அந்த விஷயத்த பண்ணுவீங்க. ஏன்னா எனக்கு தேவை என்ன? நான் அடிக்கணும். நான் ஜெயிக்கணும். நான் ஜெயிக்கணும். நான் ஜெயிக்கணுன்ற மாரி. ஏன்னா சூரியன் வந்து உட்கார்ந்திருக்கும் போது தான் ஒரு ஆளுக்கு அப்படியே தலைமைத்துவம் அதிகரிக்கும். உங்க வீட்ல வந்து சூரியன் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரருக்கு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய மாதம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தலைமை பண்பு அதிகரிக்கும். அது குழந்தையா இருந்தா கூட இந்த தடவ அப்படியே ஒரு மாரி லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்குங்க. அது பெண்களாக இந்த மாதம் அப்படியே ரொம்ப ஆளுமை பொருந்திய பெண்களாக இருப்பார்கள். அவர்கள் பண்ற எல்லா விஷயமும் சக்சஸ். அதனால தயவு செஞ்சு விருச்சிக ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களை வைத்திருக்கக்கூடிய பெண்களா இருந்தா அவங்க இந்த தடவ கொஞ்சம் அப்படியெல்லாம் குரல ஒசத்தி பேசினா, ஓகே, ஓகே. கிரகம் வேலை பார்க்குது போல நம்ம வீட்டுக்காரங்க ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துரலாம். பெண்கள் கொஞ்சம் அப்படியே ஆளுமையா பேசும்போது, அதிகாரமா பேசும்போது, ஓ! நம்ம பொண்டாட்டி பேசல மிஸ்டர் சூரியன் பேச வைக்கிறாரு அப்படின்ற தெளிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, இந்த மாசம் பெருசா சண்டையெல்லாம் வரப்போறதில்ல. ஸோ இத மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே. அதே மாரி சூரியன் வந்து அமரும்போது, சில பேருக்கு ஒற்றை தலைவலி, தல சார்ந்த விஷயங்கள், தலைக்குள்ள போய் நீர் கோர்த்துக்கிறது, அதன் மூலமா தலைவலி வருது, சைனஸ் பிரச்சனை. சில பேருக்கு கண்ணு போய் கண்ணாடிக்கு பார்த்துட்டு வர்றது. ஏன்னா சுக்கிரனும் அந்த இடத்துல வந்து அமர போறான்றபோது கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம். சில பேருக்கு கண்ணாடி உடையறது. கண்ணாடியெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க வீட்ல இந்த தடவ உடைஞ்சிச்சுன்னா, கவலையே படாதீங்க காசு வரப்போகுது. கண்ணாடி உடைஞ்சா காசு வருமா? ஆமா, காசு வரும். உடைச்சு அதுக்காண்டி உடனே போய் உடைச்சு பார்க்கக்கூடாது. என்ன அதுவா உடையணும். நீங்களா போய் கிரகத்தெல்லாம் இயக்கக்கூடாது. நோ, நோ, நோ செல்லாது, செல்லாது மறுபடியும் அள்ளி புரோட்டா சாப்பிடுன்னு சொல்லிடும் கிரகம். அதனால இந்த தடவ நெறைய கீழ விழுந்து கண்ணாடி உடையிறது, கண்ணாடி பவுல் உடையிறது, கை தவறி சில விஷயங்கள் கீழ விழுறதுன்ற மாரி விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் தவறும். ஆனா தவறுவதெல்லாம் நல்லதுக்கு தான்ற மாரி உங்களுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது. ஓகே. நீங்க 60 வயது தாண்டி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அட்வைஸ் மழையா கொட்டி தீர்க்க போறீங்க. அடுத்தவர்களுக்கு நான் சொல்றேன், நான் சொல்றேன், நான் சொல்றேன். உங்கள்ட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்க வந்து சொல்லுவீர்கள். அதன் மூலமாக அவர்களுக்கான வாழ்வியலுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவீர்கள். நீங்க சொன்னவங்கலாம் அப்படி வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நெறைய இந்த தடவ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2ஆம் இடம் வலுக்கிறதுனால யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து வாத்தியாரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் வக்கீலா இருக்கீங்களோ, யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ஆங்கரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து தொழில் முனைவோரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேமரா அத்தன அத்தன விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் சூப்பர். ஏன்னா சுக்கிரன் எல்லாம் இந்த காரகத்துவத்துக்குள்ள வரும். அவ்ளோ பேருக்கும் இந்த தடவ ரொம்ப நல்லா இருக்கு. நெறைய பேருக்கு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு காலடி இடமாவது வாங்கி போடலாமா? வீடு வாங்க முடியல சும்மா இடமாவது வாங்கலாமான்ற மாரி யோசனை தோணும். சூரியன் வந்து தலைக்கு மேல அமரும்போது கொஞ்சம் அப்பா, உங்களுடைய மூத்த பிள்ளை, உங்களுடைய கணவருடைய உடல்நிலையை பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயமா இருக்கு. ஒருவேளை நீங்க ஆண்களாக இருக்கிற பட்சத்தில், உங்களுடைய மூத்த குழந்தையுடைய உடல்நலத்தில் ஒரு சற்று கவனம், இல்ல சற்று மருத்துவம் தேவைப்படும். இல்ல ரொம்ப நாளா நீங்க மருத்துவத்துக்கு தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த நேரத்துல உங்களுக்கான சரியான மருத்துவம் கிடைத்து, அதன் மூலமாக ஒரு இக்கல் என்ன சொல்றது? ஒரு சிக்கல் எல்லாம் தீர்ந்து, இன்னல் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல டைம் பீரியட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இந்த தடவ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் மலர காத்திருக்கிறது. இந்த தடவ நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? ஆல்ரெடி சொல்லிட்டேன் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். அதை தாண்டியும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை தரும். கொஞ்சம் புதன் 11ஆம் வீட்டு அதிபதியான புதன் இங்கேயும் அங்கேயும் அப்படியே வக்ரம் ஆயிட்டு அந்த பக்கம்லாம் வந்துட்டு இருக்காங்க. லாபத்தை தடுக்கக்கூடிய காரணியாக இருக்கனால நெறைய பேருக்கு மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக இந்த மாதம் கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. ஓகே. விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? நெறைய முயல் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய முயல் பார்க்கறது, முயல் சம்மந்தப்பட்ட ஒரு இமேஜ் பார்க்கறது, இல்ல போம்போது எங்கேயாவது முயல் பார்க்கறது, இல்ல கூண்டுல அடைக்கப்பட்ட லவ் பேர்ட்ஸ் பார்க்கறது. இந்த 2ல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பார்ப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சந்திரனுடைய காரகத்துவம் தான். வருமானத்துக்கு கவலையப்படாத நான் இருக்கேன். முயல் மாரி உன்னுடைய வாழ்க்கையை நான் ஓட வைக்க போறேன் அப்படின்ற மாரி பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த முயல் பார்த்தல் என்பது கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. நவம்பர் மாசம் 15ஆம் தேதி, 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 15 தேதிக்குள்ள முயல் உங்கள் கண்ணில் படும். முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 2025வது வருடம்.